ஸோ ஹே கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து நருட்டோ இப்போதைக்கு சோனியாவில் டெலிகாஸ்ட் ஆகலை, அது ஏன் அப்படின்றது வந்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ரொம்ப நாளாக வீடியோவே வரல. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தனால தான் நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். சீசன் 3யோட லாஸ்ட் எபிசோடு பார்த்தீங்கன்னா வந்து சோனியாவில் டெலிகாஸ்ட் பண்ணவே இல்லை. அப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எரர் தான், அடுத்த நாள் வந்து டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தாங்க. பட் அடுத்த ஒரு நாளுமே பார்த்தீங்கன்னா வந்து டெலிகாஸ்ட் ஆகாமல் போயிடுச்சு. எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சோனியா திடீர்னு நருட்டோ பார்த்தீங்கன்னா நிறுத்திட்டாங்க. இது நிறைய பேருக்கு வந்து ஆச்சரியமாக இருந்தது. அண்ட் என்ன ஒரு ரீசன் அப்படின்றது யாருக்குமே தெரியாமல் இருந்தது. நாட்கள் ஆக ஆக நருட்டோ ஃபேன்ஸ்லாம் இதை பற்றி கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பட் நமக்கு சோனியா கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் டிடிஹெச் மட்டுமே வச்சிருக்க ஒரு சேனலான அனிமி பூத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ரீஜனல் லாங்குவேஜில் ஒரு ஹிந்தி டப்பிங் மட்டும்தான். ஸோ எதுக்கு இந்த மாதிரியான திடீர்னு முடிவு எடுத்தாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது இப்போதைக்கு சோனியாவில் இருந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 புது அனிமி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஷின்சான் அண்ட் பிளாக் கிளவர். எனக்கு இந்த பிளாக் கிளவர் பையன் போல மேலே தான் சந்தேகமாக இருக்குது. ஏன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளாக் கிளவர் அப்படின்ற ஒரு அனிமி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஹிந்தி டப்பில் பார்த்தீங்கன்னா அனிமி பூத்தில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால ஒருவேளை வந்து நம்ம சோனியா கிட்டையும் அண்ட் அனிமி பூத்தும் ஒரு சின்ன ஒரு கான்ட்ராக்ட் வேணால் போட்டிருக்கலாம். பிளாக் கிளவர் ஹிந்தி டப்போட லைசன்ஸோடய பார்த்தீங்கன்னா நம்ம சோனியாக்கு கொடுத்து கொஞ்ச நாளைக்கு மட்டும் நம்ம நருட்டோ வந்து அனிமி பூத்தில் வந்து டெலிகாஸ்ட் பண்ண வச்சிருக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு அனிமி பூத்துக்கும் வந்து நிறைய வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வேணும் இல்லையா? அதுக்குன்னு இவங்க 2 பேருமே அனிமி எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்ல வரல. ஜஸ்ட் கொஞ்ச நாளைக்கு மட்டும் இது வந்து நம்ம அனிமி பூத்தில் வந்து டெலிகாஸ்ட் பண்ண வைக்கலாம். அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து இந்த அனிமி பூத் அப்படின்ற ஒரு சேனல்லையும் பார்ப்பாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட வந்து இருக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் மோஸ்ட்லி இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து உண்மையாக கூட இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபைனலி நருட்டோ எப்போ வந்து ரிலீஸ் ஆகும் சோனியாவில் திருப்பி அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அதுக்காக ஒரு சில டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வச்சுருக்கேன். நான் கொடுக்குற இந்த ஒரு சில டேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நருட்டோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வர சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு வேளை வந்தது அப்படின்னா வந்து நம்ம வீடியோவை எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் கன்ஃபார்மாக இந்த ஒரு டேட்டுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நருட்டோ ஷிப்புடன் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ ஸ்டார்டிங்காக பார்த்தீங்கன்னா வந்து May 20th பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20% தான். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 10th இல்லைனா 17th June பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லைனா ஃபைனலி 8 to 22 July இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் சொன்ன இந்த ஒரு டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு அனிமி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நருட்டோ ஷிப்புடன் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் சோனியா எடுத்தது வந்து நல்லதா இல்லை கெட்டதா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.